வணக்கம். முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை போட்டு பின்னர் தக்காளியை வைத்து பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து அதை ஸ்வைப் செய்து மிகவும் புள்ளி உணருங்கள். பின்னர் கெட்சப்பைப்பு புள்ளி துண்டுகளையும் போட்டு சிதறிய வெங்காய ஹாட் டாக் ஸ்பாகெட்டியில் போட்டு அதை சாப்பிடுங்கள். இரும்பு அதை அனுபவிக்கவும். இதை சாப்பிடுவியா? 3 2 1 போக. முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை போட்டு பின்னர் சீஸ் மற்றும் தக்காளியை போட்டு பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து அதை ஸ்வைப் செய்து மிகவும் நன்றாக உணருங்கள். பின்னர் கெட்சப்பையும் 10 துண்டுகளையும் போட்டு சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்பில் போட்டு பின்னர் அதை சாப்பிட்டு மகிழுங்கள். முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை வைத்து பின்னர் சீஸ் மற்றும் தக்காளியை வைத்து பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து பின்னர் அதை ஸ்வைப் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பின்னர் கெட்சப்பை போட்டு பின்னர் சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்பில் போட்டு பின்னர் அதை சாப்பிட்டு மகிழுங்கள். அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல கெட்சப்புல ஸ்பாகெட்டியை போட்டு அப்புறம் சீஸ் தக்காளி அப்புறம் பிரெட் சேர்த்து ஸ்வைப் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கெட்சப்புல 10 போட்டு சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்ல போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இரும்பும் அதை அனுபவிச்சுக்கோங்க. பிறகு சந்திப்போம்.